அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. மேசம் முதல் மீன வரையிலான 12 ராசி கட்டங்களில் அமைந்த 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் நாம் ஜனனகாலம் அமைந்திருக்கோம். நம்ம பிறந்த கால அமைப்படி நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த நட்சத்திரம் வாழ்க்கையினுடைய தொடக்க நாள் முதல் இறுதி நாள் வரைக்கும் நட்சத்திர வாயிலாக தொடரக்கூடிய தசா அமைப்பிலிருந்து ஒவ்வொரு தசவும் தொடர்ந்து வரும்போது நமக்கு யோக தசையாக அமைவதற்கும் பாதக தசையாக அமைவதற்கும் நட்சத்திரம் மிக முக்கியமாக செயல்படக்கூடிய ஒன்று. அதன் அடிப்படையில் நமக்கு கிடைக்கப்பட்ட நட்சத்திரம் மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்டாராக செயல்படுமா, அதன் வாயிலாக நம்ம எல்லாவித யோகத்தையும் பெற முடியுமா என்பதை பற்றி ஒரு விளக்கத்தை இதில் பார்க்கலாம். ஏன்னா நட்சத்திரம் எதுக்கு முக்கியம் என்று சொல்கிறோன்னா, எந்த கோயிலுக்காவது போகும்போது அர்ச்சனை பண்ணும்போதோ இல்லை வேறு ஏதாவது சடங்கு சம்பிரதாயங்களில் நம்ம பரிகாரம் செய்வதற்கோ நம்மளோட முதல்ல கேட்பது உங்களுடைய ராசி நட்சத்திரம் என்ன அப்படின்னு. இந்த சோதிட மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களுக்கு ஒரு சில நட்சத்திரத்துக்கு பழமொழிகளை இந்த பழக்கத்தில் சொல்லிக்கிறாங்க. அதன்படி மேச ராசியில் முதல் ராசியாக வரக்கூடிய நட்சத்திரத்தில் முக்கியமானது பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துடைய அதிபதி சுக்கிரன். அந்த பரணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் சுக்கிரதசை வரும்போது 20 ஆண்டுகள் பரிபூர்ணமாக அவர் கிடைக்கும். ஏன்னா நவக்கிரகங்களிலே மொத்தம் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசா அமைப்பின்படி சுக்கிரனுக்கு தான் 20 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்குது. எல்லாவித சுகபோகத்தையும் ஒருவர் பெறணும் என்றால் அந்த முழுமையான சுக்கிர தசை அவருக்கு எந்த மாதிரி பலனை தரப்போகிறதோ அதன் அமைப்பில் எல்லா விதமான அபிலாச அவருடைய மகிழ்வு எல்லாமே அதில் கிடைக்கப்படும். அதன் அமைப்பில் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தரணி கட்டி ஆழ்வார்கள் என்ற ஒரு அடைமொழி பழமொழியை ஜோதிட காலம் தொடங்கும் முதல் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அமைப்பின்படி தசை வரும்போது அவர் எல்லாவித செல்வப்புகளையும் அனுபவிக்க வேண்டிய எல்லாத்தையுமே அந்த பருவகால வயசுக்கு மேலே வரும்போது நிச்சயமாக அவர் அனுபவிக்க பிறந்தவரே என்ற ஒரு அடைமொழியை கொண்டு அந்த நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து சிம்ம ராசியில் வரக்கூடிய மக நட்சத்திரம் கேதுவுடைய நட்சத்திரம். இது மொத்தம் 7 ஆண்டு. இந்த கேது நட்சத்திரத்தை பெற்றவங்களுக்கு ஜெகம் ஆழ்வார். ஜெகம் என்றால் உலகம், தரணி என்பது குறிப்பிட்ட இடம் வச்சுக்கோங்களேன், அது 20 வருஷம். ஆனால் அந்த கேது நட்சத்திரத்தில் பிறந்தது அதனுடைய வருஷமே 7 ஆண்டு தான். மகம் ஜெக ஆளும் என்ற ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. இதுக்கு உதாரணம் சொல்லணும்னா, தற்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நட்சத்திரமும் மகம்தான். அதன் அமைப்பின்படி மகம் ஜெகம் ஆளும் என்ற ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. அடுத்து மூல நட்சத்திரம், தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரம் அதுவும் கேதுவனுடைய நட்சத்திரம் தான், 7 வருஷம்தான். அதில் ஆண்களுக்கு இந்த மூல நட்சத்திரமாக இருந்தால் அரசாளும் புகழ் இவருக்கு கிடைக்கும். அரசாளும் என்பது என்ன? அரசுக்கு இணையான நீங்கள் இருக்கக்கூடிய அந்த வட்டாரங்களில் ஒரு பெருமைப்பட அளவுக்கு உங்களுடைய தகுதி நிலை உயரும். இல்லது மற்ற கிரகங்களுடைய அமைப்பை கொண்டு நிச்சயமாக அரசாளும் தன்மை உங்களுக்கு ஏற்படும். ஆணாக இருந்தால் அது பெண்ணுக்கு நிர்மூலம்னு சொல்லியிருக்காங்க, ஆகாது மாமனாருன்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போது மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆணாக இருந்தால் அரசாளும் தன்மை கிடைக்கும். அடுத்தது அவிட்ட நட்சத்திரம். இது மகரத்தில் வரும், கும்பத்தில் வரும். ஆனால் கும்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதை முழுமையாக செயல்படும். அந்த கும்பத்தில் உள்ள அவிட்டம் அதனுடைய அதிபதி செவ்வாய். மொத்தம் 7 ஆண்டுகள். சரிங்களா? ஆனால் இதை பொறுத்தவரை பெண்கள் தான் இந்த அவிட்ட நட்சத்திரம் கிடச்சிருக்கணும். அப்படி கிடைச்சா தொட்டதெல்லாம் தங்கமாகுமா, தவிட்டு பானையெல்லாம் தங்கமாகும்னு சொல்கிறாங்க. அதாவது பெண்களுக்கு மாங்கல்ய வாக்கியம் உள்ள பெண்கள் ஒரு வீட்டுக்கு திருவிழுக்கத்திற்கு மகாலட்சுமியாக செல்லும்போது இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. 20 வருஷம் சுக்கரதேசி ஒன்று தான். இந்த 7 வருஷம் இந்த மகாலட்சுமி ஒன்று அமைப்பை தங்கம் என்றால் என்ன, என்றைக்குமே குறையாது, எப்போதுமே அவனுடைய தரம் குறையாது. அந்த அமைப்பை கொண்டவங்க பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தொட்டதெல்லாம் தங்கம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பழமொழியோட அடுத்து இந்த மேச ராசியினுடைய வீட்டுக்கு 8ஆம் இடம் வரக்கூடிய விருச்சிகத்தில் கேட்டை நட்சத்திரம் புதனுடையது. இதனுடைய ஆளுமை காலங்கள் 17 வருஷம். ஸோ இதுக்கு ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோட்டை கட்டி ஆழ்வார்கள் என்ற ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. இது 17 ஆண்டுகள் இல்லையா? அப்படிங்கும்போது ஏன்னா சுக்கரனுக்கு அடுத்த ஒரு சுபகிரகத்தில் வரக்கூடிய புதனுக்கு 17 வருஷம். ஸோ அப்போ கோட்டைனா என்ன? அந்த ஊரில் பெருமைப்படும் அளவுக்கு அவங்க முன்னோர்கள் எந்த மாதிரி வீடு கட்டியிருந்தாங்களோ அதில் 3 மடங்கு பெருமைக்கு அளவில் சுற்றத்தார்கள் சூழ் அளவிற்கு தன்னை வீட்டை சுற்றி ஒரு கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கோட்டை சுவர் எழுப்பி நடைமுறையில் சிறப்பாக வாழ்வார்கள்
அப்படி என்ற ஒரு அம்சத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆக இந்த மாதிரி நட்சத்திரங்களும் பவர்ஃபுல் ஸ்டாராக செயல்படும்னு ஒரு ஜோதிட பழமொழி அடிப்படையாக கொண்டு வச்சுருக்குறாங்க. இருந்த போதிலும் நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் அதன்படி உங்கள் ராசி அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக நிலையும் சரியான முறையில் சரியான பருவத்தில் யோகதசி வரும்போது அதற்கும் அந்த பவர்ஃபுல் சக்தி உண்டு என்பதையும் நீங்கள் உணர வேண்டும்.